நான் பையன் இல்லை பொண்ணுன்னு கத்தி அழுணும் போல இருக்குடா. டேய் சத்யா, எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆகுது. நான் இப்படியே இருந்துக்கிறேனே. ஃபர்ஸ்ட் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி பேசுவோம். இந்த பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு வழியில் தீர்வு கிடைக்கும். தைரியமா இரு. இதுக்கு ஏன் இவ்வளோ யோசிக்கிற? இதில் உன் தப்பு ஒன்றும் இல்லை. வீட்டில் சொல்லிட்டு உனக்கு பிடிச்ச மாதிரியே இரு. அப்பாவை நினைச்சாதான். என்னைக்காவது ஒரு நாள் தெரிஞ்சுதானே ஆகணும். சொல்லிடு. வாடா உட்காரு வா. கபோர்டு க்ளீன் பண்ணுறப்போ இந்த 2 ஃபோட்டோ கிடச்சிது. அப்பா எவ்வளோ அழகாக இருக்கு பார்த்தியா? இது உன்னோட 4 வயசில் எடுத்தது, இது உன்னோட 8 வயசில் எடுத்தது. இந்த ட்ரெஸ்ஸு உனக்கு எவ்வளோ அழகாக இருக்கு பாரு. இல்லை, ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துடுறப்பா. போயிட்டு வா. நீ போய் பார்த்துரு சத்யா. டாக்டர்கிட்ட போனாலும் இதை சரி பண்ண முடியாது மாமா. அதெல்லாம் டாக்டர் சொல்லட்டும். நான் அப்பாயின்மெண்ட் போட்டேன். நீ முதல்ல போய் டாக்டரை பார்த்துட்டு வா. அதெல்லாம் வேணாம் நீ மாமா. முதல்ல போய் பார்த்துட்டு வா, அப்புறம் பேசிக்கலாம். வேணாம் மாமா.